சிலருக்கு அவங்களுடைய இதய துடிப்பு வந்து திடீர்னு ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 150, 200, 250 துடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள். சரியா? இந்த பிரச்சனைகளுக்கு அவங்க மருந்து மாத்திரைகள் எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல அக்குபஞ்சர் டெக்னிக்கை வந்து சொல்லித்தரேன். நீங்கள் வழக்கமாக எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட இந்த 2 அக்குபஞ்சர் புள்ளிகளை நீங்கள் தினமும் காலையிலையும் மாலையும் அழுத்திட்டே வாங்க. கொஞ்ச நாட்கள்ல உங்களோட இந்த பிரச்சனையிலிருந்து இன்னும் ஒரு நல்ல ரிலீஃபை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? முதல் புள்ளி வந்து உங்களுடைய மணிக்கட்டில், இந்த மணிக்கட்டு ரேகையிலேருந்து சென்டரில். சரியா? உங்களுடைய கட்டவரலுக்கு 2 கட்டவரல் இந்த மாதிரி 1, 2, 2வது கட்டவரல் முடிகிற இந்த இடத்துல, இந்த 2 தசை நார்களுக்கு நடுவில் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாயிண்டோட பேர் வந்து P6. இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு நிமிஷம் அழுத்தி நல்லா மசாஜ் பண்ணுங்க. அடுத்தது வந்து இந்த சுண்டு விரலை ஒட்டி இந்த கேப்ல இப்படி ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படின்னா, இந்த மணிக்கட்டு ரேகையிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும், ஃபைசிஃபார்ம்னு சொல்லுவோம். இந்த ஃபைசிஃபார்ம் போனுக்கும் உள்பக்கம் கீழ்ப்பக்கம். சரியா? இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டிப்ரெஷன் இருக்கும், மைல்டு டிப்ரெஷன். இந்த இடத்துல அதே மாதிரி அழுத்தி மசாஜ் பண்ணுங்க. இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாயிண்டோட பேர் வந்து H7. சரியா? இந்த 2 புள்ளிகளுமே நீங்க தினமும் அழுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாட்களே வந்து உங்களுடைய இந்த இதய துடிப்பு உங்களை அறியாமலே சடனா ரொம்ப வேகமாக துடிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஒரு நல்ல ரிலீஃபை காணலாம்.